பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட சம்பாஷிக்கும்படியான கிருபைகளை எனக்கு அளிக்கிறபடினாலே அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அவரை துதிக்கிறேன். உண்மையாகவே தேவன் மெய்யானவர். நான் இரவிலே கூட நான் நிறைய நேரம் செல்லை பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த செல்லிலே அநேக போதகமார்கள் அநேக விதமாய் சிறப்பான விதமாய் போதிக்கிறதை நான் பார்த்தேன். உண்மையாகவே கர்த்தர் கடைசி காலங்களிலே ஒவ்வொருவரையும் அப்படியாய் நிரப்பி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மத்தேயுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அல்லேலூயா. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வேதத்திலே ஒரு இடத்திலே தானே ஒரு அருமையான கதை ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய அரசன் ஒருவன் நம்முடைய இராஜாங்கத்திலே கடன் வாங்கியவர்கள் யார் என்று அவர்களை ஒவ்வொருவராக பட்டியல் போட சொல்லியிருந்தான். அதிலே பட்டியல் போட்ட பொழுது தானே ஒருவன் 10,000 வெள்ளிக்காசுகளை கடனாக அந்த ராஜ்யத்திலே பெற்றிருப்பது அவனுக்கு தெரிய வந்தது. உடனே அவன் ஆள் அனுப்பி அந்த 10,000 வெள்ளிக்காசுகளை பெற்றவனை அழைத்து வர சொன்னான். அவனும் அங்கே வந்தான். அரசன் அவனை பார்த்து, நீ 10,000 கடன்பட்டது உண்டா என்று கேட்டான். ஆம், கடன்பட்டிருக்கிறேன் ஐயா என்று சொன்னான். உடனடியாக அந்த 10,000 காசை நீ கட்டியாக வேண்டும், இல்லை என்றால் உன் வீடு, உன் ஆஸ்தி, உன் பொருளெல்லாம் விற்பனைக்கு உள்ளாக்கி அதை விற்பனை செய்து அதனுடைய தொகையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லி அந்த அரசன் சொன்னான். அப்பொழுது அந்த மனிதன், ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், என்னிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, இருப்பது அது மாத்திரம்தான், என்னை மன்னியுங்கள் என்று அரசனுடைய காலிலே விழுந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அரசனுடைய காலிலே விழுந்த பொழுது அரசன் அவனை பார்த்து, சரி சேவகனே, உன்னால் முடியவில்லை கொடுக்க என்று என் காலிலே விழுந்தபடினால் உனக்கு அந்த கடன் மன்னிக்கப்பட்டது, நீ போய் வீடு சேர், உன்னிடத்திலே திரும்ப அந்த கடனை கேட்பதில்லை என்று சொல்லி அவனை அனுப்பினான். போகும் வழியிலே தானே அவனுக்கு ஒரு 5 வெள்ளிக்காசுகள் கொடுக்கின்ற 100 வெள்ளிக்காசுகள் கொடுக்கின்ற ஒரு கடன் பட்டிருந்த ஒரு மனிதனை அவன் கண்டான். யார்? இந்த அரசாவையிலே கடன்பட்ட அந்த சாமானியன் 100 பொற்காசுகளை கடன்பட்டவனை பார்த்தான். பார்த்து அவன் சட்டையை பிடித்து கொண்டான். சட்டையை பிடித்து கொண்டு, எனக்கு நீ 100 வெள்ளிக்காசு தர வேண்டுமே, பொற்காசுகள் தர வேண்டுமே, கொடு என்று கேட்ட பொழுது அவனும், ஐயா என்னிடத்திலே இல்லை என்று சொல்லி கதறி அழுதான். ஆனால் இந்த மனிதன் அந்த மனிதனை, இவனிடத்திலே கடன் பெற்ற மனிதனை மன்னிக்காமல் அவன் சட்டையை பிடித்து இழுத்து கொண்டு அவன் நீதிமன்றத்திற்கு போய், ஐயா என்னிடத்திலே கடன் பெற்று விட்டான், அதை கொடுக்க மாட்டேன் என்கிறான் சொல்லி வாதாடி வழக்காடி அவனை சிறையிலே அடைத்து போட்டான் என்று பார்க்கிறோம். சிறையிலே அடைத்து போட்ட பொழுது தானே அந்த செய்தி அரசனுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஐயா நீங்கள் மன்னித்தவன் அவனுடைய கடன்காரனை மன்னிக்காமல் இப்படியாய் செய்து விட்டான் என்று சொல்லப்பட்டிருந்தபடினால் அவன் மறுபடியும் அந்த கடன்காரனை அழைத்து, நீ இப்படி செய்தபடியால் உன்னையும் நான் சிறைச்சாலையிலே அடைத்து விடுகிறேன், நீ போய் அந்த தவறுக்காக சிறைச்சாலையிலே தண்டனை அனுபவி என்று சொல்லி மறுபடியும் அந்த தண்டனை அவனுக்கு கொடுத்து போட்டான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதுபோல தான் பிரியமானவர்களே, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி வேதம் அழகாய் ஒரு கதையை சொல்லுகிறது. அதுபோலவே நாம் பிறருக்கு அளிக்கும் தீர்ப்பினுடைய நமக்கும் தீர்ப்பளிக்கப்படும் என்று சொல்லி
ஆண்டவர் அந்த சத்தியத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்து நம்மை வழிநடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தகப்பனே, அருமையான வசனங்களினாலே உங்களுடைய பிள்ளைகளை போஷிக்கிறதாக மக்கள் என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலாவது இதை பார்க்கிறார்கள், இந்த பதிவுகளை பார்க்கிறார்கள். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, பார்க்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் அறிந்து அவர்களை வழிநடத்துகிறார்கள். எல்லா சிந்தனைகளிலும் அவர்களை வேறு நோக்கி ஆண்டவரை பரிசுத்தமாய் வழிநடத்துகிறார்கள், காத்து வழிநடத்துகிறார்கள். அப்பா, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கிறார்கள். அப்பா, என்னுடைய சபை சீக்கிரத்தில் கட்ட வேண்டும், மனிதர்கள் உதவுவார்கள் என்று நான் நினைத்தது ஆண்டவரே மிகவும் மோசமான காரியமாய் போகிறது. அதனால் அப்பா, உம்மிடத்தில் நான் விட்டுவிடுகிறேன். ராஜாவே, நீர் உன்னதர், நீர் செய்ய எதுவும் தடைபடாது. நீர் செய்ய வல்லவர், நீர் நல்லவர், நீர் மகத்துவமானவர், பல கோடி லட்சங்களுக்கு நீர் அதிபதி. ஆண்டவரே, நீரே பரத்திலிருந்து உடைய கரத்தை கொண்டு இந்த சபையை கட்டும், உயிர்ப்பியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.